இந்த பாரு, சூர்யா எங்க இருக்கான்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. இவனால தானே அவன் காணாம போனான். இவ போய் அவன் எங்க இருக்கான்னு பெருசா கண்டுபிடிச்சிடாளா? இந்த பாரு சாரு, இதுவரைக்கும் நீ நினைச்சதெல்லாம் நடந்துச்சு, இனிமே நடக்காது. எப்ப உன்னோட சுயநலத்துக்காக பெத்த பையனைய பலி கொடுக்க துணிச்சியோ, இனிமே நீ நினைக்கிறது எதையுமே நான் நடத்த விட மாட்டேன், இன்க்ளூடிங் திஸ் bloody hostel. பாத்துக்கிட்டே இரு. ஸ்டார்ட் கவுண்டிங் யுவர் டேஸ் அண்ட் டைம். டேக் கேர். சாரி வானதி, அவர் குணமே இப்படிதான். இட்ஸ் ஓகே மேடம். சரி, நான் போயிட்டு வரேன். மேடம், எங்க போறீங்க? பியூலாவை கூட்டிட்டு வர போறேன். அவ இருக்கிற இடம் தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. நான் ஃபோன் ட்ரை பண்ணா அவ எடுக்க மாட்டேங்கிறா. எப்படியும் அவ ஃப்ரெண்டு ரியா வீட்ல தான் இருப்பா. மேடம், அவ அங்கேயே இருக்கட்டும். ஆமா மேடம், இப்போதைக்கு அவ அங்கேயே இருக்கட்டும். இல்லம்மா, அவ ஏதோ ஒரு சேஞ்சுக்காக அங்க போயிருந்தான்னா பரவாயில்ல. அப்படி இல்லாம இந்த விஷயத்துல தான் தான் தப்பு பண்ணிட்டோங்கிற கில்ட்டி ஃபீலிங்ல என் முகத்தை பார்க்க முடியாம தானே அங்க போயிருக்கா. அதான் அவளை பார்த்து பேசி கூட்டிட்டு வரலான்னு இருக்கேன். சரி மேடம், இந்த நேரத்துல நீங்க தனியா போக வேண்டாம், நானும் கூட வரேன். நீயும் கூட வரியா? ஆமா மேடம். எதுக்குமா? உனக்கு நிறைய வேலை இருக்கும், நானே போய் கூட்டிட்டு வரேன். ம், சரி மேடம், நான் வரேன். இந்த ஆகாஷ் பையலையும் காணும், அவங்க அப்பாவையும் காணும். மச்சானுக்கு ஆபீஸ்ல ஏதாவது வேலை இருக்கும், கொஞ்சம் முன்ன பின்னா வருவாரு. ஆனா அந்த ஆகாஷ் பையன் லேட்டா வர்றான்னு கேட்கணும் தான். நீங்க சொன்ன மாதிரி ஒருவேளை பிகரை வெட்டுறேன்னு போயிருப்பானோ? இருந்தாலும் இருக்குந்தா. இப்படித்தான் சிங்கப்பூர்ல பாரு, ஒரு சீனாக்காரி கேத்ரின் லீன்னு பேரு. ஐயோ, கண்ணாடியில செஞ்சு வச்ச பளிங்கு பொம்மை மாதிரி இருப்பாத்தா. ஐயோ, இப்ப கண்ணை மூடி பார்த்தாலும் அவ கலர் தான் கண் முன்னா வருதுதா. ஐயே, என்ன இது? சின்ன பிள்ளைக்கு புத்திமதி சொல்வியேன்னு பார்த்தா உங்க புத்தியே அதுக்கு மேல பிறண்டு போயில கிடக்குது. நீ என்ன தப்பா நினைச்சிட்ட போலத்தா. உனக்கு புரியணுமே தான் அண்ணா அப்படி சொல்ல வந்தேன், வேற ஒண்ணும் இல்ல. கூகுள் பண்ணி பார்த்தோம். நான் வர்றான் பாரு உன் புத்திர பாய்க்கேன். வரட்ட அவனை என்னன்னு கேட்டுறேன். இன்னொருத்தி பிறந்ததில்ல. யாஹூ பண்ணி பார்த்தோம். ஏன்டா இவ்வளவு லேட் ஆயி போச்சு? ஏமா? மாமா உங்ககிட்ட என்னமோ கேட்கணுமா? என்ன கேட்கணுமா? எதா இருந்தாலும் அப்புறம் கேட்கட்டும், எனக்கு அசைன்மெண்ட் வேலை இருக்கு. ஏய் நில்லுடா. என்னம்மா உன் மகன் டெய்லி காலேஜ் போயிட்டு வர்ற மாதிரியே பேசுறான் என் முன்னாடி? பின்ன காலேஜ் போகாம உங்களை மாதிரி ரியல் எஸ்டேட் விஷயம்னு சொல்லிட்டு ஏதாவது பொம்பளை பார்க்க போன நினைச்சீங்களா? ஏய், என்ன பத்தி பேச உனக்கு யோக்கியதை இல்லடா. ஆனா நீ இன்னைக்கு காலேஜ் போகல, அது எனக்கு நல்லா தெரியும். உண்மையை சொல்லு, எங்க போய் சுத்திட்டு? காலேஜ்ல தான் சுத்திட்டு வரேன். மறுபடியும் சொன்னதே சொல்லாடா, மாத்தி சொல்லு, எங்க போய் சுத்திட்டு வர்ற? மறுபடியும் சொல்றேன், காலேஜ்ல தான். ஏன்டா இந்திக்காரி தமிழ் பேசி கொலை பண்ணத மாதிரி என்ன கொலை பண்ணுதே? நீ காலேஜ் போனதுக்கு என்னடா சாட்சி? பெருசா பேச வந்துட்டான், ஹரிச்சந்திரன் வயதுல புள்ள கணக்கா. மாமா, நல்லவங்களுக்கு ரெண்டு சாட்சி தான். ஒன்னு மனசாட்சி, இன்னொன்னு தெய்வத்தோட சாட்சி. ஆனா இந்த ரெண்டு சாட்சியும் உங்களை மாதிரி ரியல் எஸ்டேட் ஏமாளிக்கிட்ட சாட்சி சொல்ல வராது. மூணாவது சாட்சி என் ஃப்ரெண்ட்ஸு. அவங்களுக்கு வேணா நான் காலேஜுக்கு வந்தேனா இல்லைன்னு ஃபோன் பண்ணி கேளுங்க. கரெக்ட் தான். அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டா உண்மை என்னன்னு சொல்லிட்டு போறாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, என் மனசாட்சி ஒண்ணு சொல்லுது. உனக்குமா? எனக்கெல்லாம் மனசாட்சி இருக்க கூடாதாங்க? சரி சொல்லத்தா. என் மனசாட்சி என்ன சொல்லுதுன்னா, அதே லைன்ல நிக்காதம்மா, சொல்லிட்டலாம், மேற்கொண்டு வா. என் மனசாட்சி ஒண்ணு சொல்லுதுன்னு, என் புள்ள எந்த தப்பும் பண்ணிருக்காதுன்னு சொல்லுது. இவன் ஒன்னும் ஒரு தப்பும் பண்ணிருக்க மாட்டான். உங்களுக்கு சந்தேகமா இருந்ததுன்னா அவன் ஃப்ரெண்டுக்கு போன் போட்டு கேளுங்க. இந்த மாமாவுக்கு உன் ஃப்ரெண்டு நம்பர் போட்டு கொடுமா? சரிம்மா, போடுறா. மாமா, இந்த லிஸ்ட்ல இருக்க எல்லாமே என் ஃப்ரெண்ட்ஸ் தான். யாருக்கு வேணாலும் ஃபோன் பண்ணி கேளுங்க. உன் குட்டு உடைய போதுல கொஞ்ச நேரத்துல கெட்டிக்காரன் புழு 8 நாளைக்கு சொல்லி வச்சிருக்கான், பாத்துருவோம். மாமா, போனை ஸ்பீக்கர் போன்ல போட்டு பேசுங்க, அப்பதான் அவங்க பேச எங்களுக்கு கேட்கும். நீங்க பாட்டுட்டு மாத்தி சொல்லிட்டீங்கன்னா? ஏண்டா மாமன் மேல நம்பிக்கை இல்லையாடா உனக்கு? என் மேலேயே உங்களுக்கு நம்பிக்கை இல்ல, நான் எப்படி உங்களை நம்புறது? அதுவும் உங்களோட தேடி போதும். உங்க ஆத்தா இப்பதான் நிறுத்திருக்கா, நீ ஆரம்பிச்சிடாத. நான் ஸ்பீக்கர் மோட்லயே போட்டுறேன். போடுங்க. சொல்லு பச்சா. நான் ஆகாஷோட மாமா பேசுறேன்ப்பா. ஆகாஷ் நீ காலேஜ் வந்தானா? வந்தா சார். நேரா ஃபுட்பால் விளையாடி இப்பதான் வீட்டுக்கு போனோம். சரி தேங்க்ஸ்ப்பா. இவன் பொய் சொல்றான்னு நினைக்கிறேன். இன்னொரு பேருக்கு போட்டு பாப்போம். தாராளமா பண்ணுங்க. எத்தனை பேருக்கு வேணாலும் ஃபோன் பண்ணி கேளுங்க. யாரு கேட்டாலும் உண்மையே உண்மைன்னு தான் சொல்லுவாங்க. யாரும் நீங்க ஆசைப்படுற மாதிரி பொய்ன்னு சொல்ல மாட்டாங்க. சொல்லு மச்சான். ஹலோ, நான் ஆகாஷோட மாமா பேசுறேன்ப்பா. சொல்லுங்க மாமா. என்னது உனக்கு மாமாவா? ஆமா, மாமா தானே நீ.
ஏய் நீ சொல்ற மாமாக்கு அர்த்தம் வேறடா. மாமாங்கிற வார்த்தைக்கு ஒரே அர்த்தம் தான். என்ன விஷயம் சொல்லு, எனக்கு வேலை இருக்கு. சரி ஆகாஷ் அன்னைக்கு காலேஜ் வந்தானா இல்லையா? வந்தானே மாமா. ஏன் மாமா, உங்களுக்கு என்ன சந்தேகம் அதுல? அவன் என்ன இந்த மாதிரி வெட்டியா சுத்துற பையன் நினைச்சீங்களா மாமா? அவன் அவங்க அம்மா மாதிரி ரொம்ப கருப்பான பையன் மாமா, ஆனா ரொம்ப பொறுப்பான பையன் மாமா. சரிங்க மாமா, இதெல்லாம் எதுக்கு கேக்குறீங்க? பொண்ணு கொடுக்க போறீங்களா மாமா? மாமா ஏலே என்ன சுத்த காவாலி பையில இருக்கான், மாமா பையில இருக்கான், எதுக்கு எடுத்தாலும் மாமா மாமாங்கிறான். இந்த மாதிரி காவாலி பையில கூட சிநேகம் வச்சிருக்க நீ. இங்க பாருங்க மாமா, நான் சிநேகிதை வச்சிருக்கிறத மட்டும் பாருங்க, ஆனா யார் கூட சிநேகிதை வச்சிருக்கிறதெல்லாம் பேசாதீங்க. அப்படி பேச ஆரம்பிச்சா அப்புறம் நான் உங்க சிநேகிதத்தெல்லாம் ஆராய வேண்டி வந்துரும். உங்க சந்தேகம் தீரனா இன்னும் 2 பேர் என்ன 20 பேரு கூட போன் பண்ணி கேட்டுக்கோங்க. அதெல்லாம் ஒண்ணு தேவல. நீ கைய கால கழுவிட்டு வா, நாம சாப்பிடுவோம். போனை கொடுக்குறீங்களா மாமா? என்னே என் பையன் என்னமோ ஒழுங்காத்தான் இருக்கான். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். நீங்க எப்ப பார்த்தாலும் கம்புக்கிட்டுல சர்டிபிகேட்டை வச்சுக்கிட்டு வெயில் அங்கிட்டு இங்கிட்டு போறீங்கல்ல, அதுல என்னமோ உங்களுக்கு மண்டையில டேமேஜ் ஆயிட்டோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். நாளைக்கு நல்ல எண்ணெய் தேய்ங்க, வெண்ணி போட்டு தாரேன்னு சொல்ல வந்துட்டார். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கு இந்த குடும்பம்? பேச்சு வாக்குல அந்த பையன் என்னடா என்ன கோமாளின்னு சொல்லிட்டு போறான், இவன் என்னடானா கோட்டிக்காரன் சொல்லிட்டு போறான். கோட்டிக்கார பைய பொண்டாட்டி. என்னடா கொடுமை இது. பியூலா, பசிக்குதுடா, சாப்பிடவா? நீ போய் சாப்பிடுறியா? எனக்கு பசிக்கல. ஏய், வீட்டுக்கு வந்தல விட்டு என்ன மட்டும் போய் சாப்பிட சொல்றியா? வாடா ப்ளீஸ்டா, நான் சாப்பிட்ற மூட்ல இல்ல, நீ போய் சாப்பிடு. அதுக்காக சாப்பிடாம இப்படியே மூட மெயின்டைன் பண்ண போறியா? வாடா ப்ளீஸ். பிரியா ப்ளீஸ், என்ன தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. இங்க பாரு, நடந்தது உன் தப்பு என்ன? நீ சாப்பிட மாட்டேன்னு சொல்றத நான் ஒத்துக்கிறேன். அந்த பையன் மடத்தனமா பண்ணதுக்கு நீ என்ன பண்ணுவ? அதுக்கு நீ ஏன் சாப்பிடாம பட்டினி கிடக்கணும்? கிறுக்குத்தனமா பண்ணாம வா சாப்பிடவா. இல்ல ரியா, நான் சூர்யா பண்ண காரியத்தை நினைச்சு கஷ்டப்படல. ஆனா அவன் பண்ண காரியத்தினால மாமாக்கு உண்டான கஷ்டத்தை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு. இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். வாங்க மேம், உள்ள வாங்க மேம். பியூலா இருக்காளா? உள்ளதான் மேம் இருக்கா. ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்றா மேம். உள்ள இருக்காளா? ஆமா மேம். போங்க மேம். பியூலா, ஏய் ஏய், என்னம்மா பைத்தியமா? ஏம்மா அழற? சாரி மேம். எதுக்கு? இல்ல மேம், என்னால தான் இப்படி எல்லாம் ஆயிடுச்சு. நான் தான் மேம் இதுக்கெல்லாம் காரணம். நீ எப்படிம்மா காரணமாக முடியும்? சூர்யாவோட மெச்சூரிட்டி லெவல் அவ்வளவுதாம்மா. இல்ல மேம், நான் தான் அவனோட மெச்சூரிட்டி லெவல் தெரியாம அவன்கிட்ட அப்படி நான் பேச போய் அவன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டான் மேம். இங்க பாரு பியூலா, நான் ஏதாவது நினைச்சுக்குவேங்கிறதுக்காக எல்லா பழியும் தூக்கி உன் மேல போட்டுக்காத. நான் போன்ல உன்னை கோச்சுக்கிட்டது நீ சூர்யாவை ரிஜெக்ட் பண்ணிட்ட, அதனால அவன் இப்படி பண்ணிக்கிட்டாங்கிறதுக்காக இல்லம்மா. நீ இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லாம மறைச்சதுக்காக தான் நான் கோச்சுக்கிட்டேன். நீ பண்ண தப்பு அது ஒண்ணுதாம்மா. இந்த விஷயத்த நீ முதல்லயே என்கிட்ட சொல்லியிருக்கணும். தப்புதான் மேம், சாரி மேம். ஐயோ, என்ன பியூலா, ஏன் மறுபடியும் சாரி கேட்டுக்கிட்டே இருக்க? இது பாரு, ஒருத்தர் நம்மள காதலிக்கிறேன்னு சொல்லும் போது உன்னை பத்தி எனக்கு அந்த மாதிரி ஒரு அபிப்பிராயம் இல்லைன்னு சொல்றது ஒரு தப்பாமா? கண்டிப்பா இல்ல. இது பாரு, நீ பிரேம காதலிச்ச, பிரேம் உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டான். ஐயோ, உலகமே வெடிச்சு என் தலையில விழப்போகுதுன்னு நீ என்ன ஓடியா போயிட்ட? இல்ல 2-3 நாள் வருத்தப்பட்டுட்டு 3ஆவது நாள் நீ சரியாயிடலையா? அப்படிதான் நம்ம செண்பகாவை பாரு, அவ செந்தில ரிஜெக்ட் பண்ணா, ஆனா அவன் அத பத்தி கேரே பண்ணல. சரி போன்னு சொல்லிட்டு போயிட்டான். பிரேம அவ ரிஜெக்ட் பண்ணா, அவன் ரொம்ப நிதானமா மறுக்கிறது அவளோட உரிமைன்னு சொன்னான். ஆனா அவன் கிறுக்குத்தனமா எதுவும் பண்ணிக்கலையே. அந்த ஆகாஷ பாரு, செண்பகா ரிஜெக்ட் பண்ணிட்டானதும் சூசைட் அட்டெம்ப்ட் வரைக்கும் போயிட்டான். ஆனா இப்ப ரியலைஸ் பண்ணிக்கிட்டு செண்பகா கூட ஃப்ரெண்ட்லியா பழகலையா? அதுக்கு தாமா சொல்றேன், இதெல்லாம் அவங்க மெச்சூரிட்டி லெவலை பொறுத்தது. இருந்தாலும் மேம், சூர்யாவோட மெச்சூரிட்டி லெவல் என்னன்னு தெரிஞ்சிருந்தோம்
நான் அவனை அப்படி ஹேண்டில் பண்ணது என்னோட தப்பு தானே மேம். அப்படியெல்லாம் இல்ல பியூலா. ஆ? அவனுக்கு புத்தி இல்லாததுக்கு நீ என்ன பண்ண முடியும் சொல்லு? இதுல எல்லா தப்பும் என்னோடதுதான். நான் தான் அவனை மெச்சூரிட்டியா வளர்க்கல. அதனால தப்பு சொல்றதுன்னா என்னதான் சொல்லணும், ஒன்ன சொல்ல முடியாதுமா. மேம் அப்படியெல்லாம் இல்ல மேம். இத பாரு பியூலா, சூர்யா உன்னை அப்ரோச் பண்ண விதமே தப்புமா. அதோட விளைவுதானமா இதெல்லாம். இதுல நீ எந்த வகையிலயும் பொறுப்பில்ல. இத பாரு, தத்து பித்துன்னு பேசிட்டு இருக்காம வா வீட்டுக்கு போலாம், கிளம்பு. இல்ல மேம், சூர்யா எங்கன்னு தெரியாம. நீ இங்க இருந்தா மட்டும்தான் சூர்யாவை தேடுவியா? அங்க இருந்தா தேட மாட்டியா? பேசாம வா. வாமா, ஆளாளுக்கு என்ன கஷ்டப்படுத்தாதீங்கம்மா ப்ளீஸ். தேங்க்யூ. வா. நிவே, நிவே, என்னங்க என்ன இவ்வளவு நேரம் படுத்து தூங்கிட்டு இருக்க? நான் ஆபீஸ் போனாமா, போய் வேலையை பார்ப்போம். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க, என்னமோ மாதிரி இருக்கு. ஏண்டா இந்த காப்பி கட்டி குடிக்காம வந்துட்ட? காப்பியை குடிச்சிட்டு ஆபீஸ் கிளம்பு. இன்னைக்கு உனக்கு டிஃபன் கடையில தான் போல இருக்கு. அதே மகாராணிக்கு உடம்பு சரியில்லை போல இருக்க. சும்மா இருமா, இப்ப பார்த்தா சொல்லிட்டே இருக்காத. ஏய், என்னமோ மாதிரி இருக்காலும் வியாதி கிடையாது. கீழே போய் வேலையை பாரு, எல்லாம் சரியா போகும். என்னங்க இது, ஒருத்தி உடம்பு சரியில்லைன்னு சொன்னா ஆதரவா என்ன ஏதுன்னு கேட்க மாட்டீங்களா? உங்களை மருந்து மாத்திரையா வாங்கி தர சொன்ன, ஆதரவா 2 வார்த்தை பேசலாம்ல. இது கூடவா உங்களால செய்ய முடியாது? ஆமா, எப்பாவது உடம்பு சரியில்லைன்னா பரவாயில்ல, அப்படியே கலகலன்னு வேலை செய்யற பாரு. எப்பயாவது முடியலன்னு படுத்துக்கிறதுக்கு எப்ப பார்த்தாலும் எதையும் பறி கொடுத்த மாதிரி தானே படுத்திருக்க. உன்ன என்ன விசாரிக்கிறது? சும்மா இருமா. பின்ன என்னடா, நொண்டி குதிரைக்கு சறுக்குனதான் சாக்குன்னு எப்ப பார்த்தாலும் தலை வலிக்குது மேல் வலிக்குதுன்னு படுத்தே கிடக்குற. எல்லா வேலையும் நானே செய்ய வேண்டியதா இருக்கு. மருமகன் ஒருத்தி இருக்கா, அவ வேலை செய்வான்னு நினைச்சா இவன் என்னடானா மாமியார்காரி இருக்கா எல்லாம் பாத்துக்குவான்னு நினைச்சிட்டு பேசாம படுத்தே கிடக்குறா. என்ன நினைச்சிட்டு இருக்கா அவன் பொண்டாட்டி? இன்னைக்கும் படுத்தே கிடக்குறா. இப்ப யார் டிஃபன் வேலையெல்லாம் பாக்குறது? யாரும் பார்க்க வேணாம். நீ உன் வேலையை பார்த்து உன் ரூம்ல படுத்துங்க. இவங்க படுத்துங்கட்டும். நான் பட்டேன் ஆபீஸ் போறேன். என்னடா பொண்டாட்டி முன்னாடி ரொம்ப தான் பொங்குற? சரி சரி மறைக்காத. அம்மாடி மகாராணி, உடம்பு சரியில்லாதவள நீ படுத்து தூங்கு. நான் போய் அடுப்புல வெந்து உன் புருஷனுக்கு உப்புமா கிண்டி தரேன். வாடா. உப்புமாவா? வேண்டாம்னா விடு, கடையில போய் சாப்பிடு. சரி சரி, ஏதாவது பண்ணி தொலை, வா. தின்னு தொலைக்கிறேன். சொல்லு நிவி. அம்மா, எனக்கு உடம்பு சரியில்லைம்மா. ஐயோ, என்னமாச்சு? தெரியலம்மா, என்னமோ மாதிரி இருக்கு. டாக்டர் கிட்ட போனியா? இல்லம்மா, என்ன டாக்டர் கிட்ட கூட்டு போறதுக்கு இந்த வீட்ல யாரும் இல்ல. ஏன்? உடம்பு சரியில்லைன்னு படுத்துட்டு இருந்ததுக்கு என் மாமியார் திட்டுறாங்க. என் வீட்டுக்காரர் ஆபீஸ் போனோன்னு அவசரமா ஓடுறாரு. என்னன்னு கேக்குறதுக்கே நாதி இல்லம்மா. நீ வந்து என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டு போமா. நிவி, நான் வரத பத்தி ஒண்ணும் இல்லம்மா. ஆனா இங்க ஒரு பெரிய சிக்கல்மா. அதுக்காக நான் கொஞ்சம் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போக வேண்டியது இருக்கு. என்ன, உன் ஹாஸ்டல்ல தங்கி இருக்கிற குழந்தைகளுக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுக்க போறியா, இல்ல சாட்சி சொல்ல போறியா? இல்ல நிவி, இது நம்ம சூர்யா விஷயம். சூர்யாக்கு என்னாச்சு? சூர்யாவை காணும்மா. காணும்னா? தெரியலம்மா எங்க போனா அவன்னு. ஹாஸ்டல்லயும் இல்ல, காலேஜ்லயும் இல்ல, உங்க அப்பா வீட்டுக்கும் போலியா. அவரும் எதுவும் தெரியாதுங்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனை பார்த்து 2-3 நாள் ஆச்சுன்னு சொல்றாங்க. போனை வேற ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். அவனை எப்படி காண்டாக்ட் பண்றது? அதாம்மா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு யோசிச்சேன். என்னாச்சு அவனுக்கு திடீர்னு? இங்க ஹாஸ்டல்ல தங்கியிருக்காளே பியூலான்னு ஒரு பொண்ணு. ஆமா, அவளை இவன் காதலிச்சிருக்கான். அதையும் ஒழுங்கா அவகிட்ட சொல்லல. இவன் ஏதோ கிறுக்குத்தனமா பண்ணிருக்கான். இவ நம்ம சூர்யாவை ரிஜெக்ட் பண்ணிருக்கா. அந்த கோபத்துல இவன் எங்கேயோ போயிட்டாம்மா. அதான் எனக்கு பதட்டமா இருக்கு.
நேத்துல இருந்து தேடிட்டு இருக்கோம். இது வரைக்கும் ஒரு தகவலும் இல்ல. அதனால உன்னோட ஹெல்ப்புக்கு என்னால வர முடியாதும்மா. என்னம்மா, என் மாமியார் மாதிரி நீயும் அக்கறையே இல்லாம இருக்க? நான் தனியா போய் காட்டிக்கிற அளவுக்கு என் உடம்புல தெம்பு இல்லம்மா. அந்த ராஸ்கல் வேற எப்போ ஃபோன் பண்ணுவான், என்ன பண்ணுவான்னு எதுவுமே எனக்கு புரியல. இப்படி நெஞ்சு பதறி போய் கிடக்குறேன். நீ என்னடானா நீயே பாத்துக்கோங்கிற. நீ என்னதாம்மா செய்வ எனக்கு? ஐயோ நிவி, நீ இந்த மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சா எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலம்மா. சரி விடு, நான் வந்துடுறேன். இன்னும் 1 மணி நேரத்துல அங்க இருப்பேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருப்பியா? சரிம்மா. இட்லி அரிசி தீந்து போச்சு, பலசரக்கு சாமானும் தீந்து போச்சு. கடையில் போய் வாங்கிட்டு வரட்டுமாம்மா? சரி வாங்கிக்க. அம்மா, கடையில் கணக்கு சொல்லி வாங்கிட்டு வரவா, காசு கொடுத்து வாங்கிட்டு வரவாம்மா? கணக்குலயே சொல்லிடுமா. எல்லாத்துக்கும் ஒன்னா சேர்த்து பணம் கொடுத்துரு. சரிங்கம்மா. என்ன மேடம், உங்க பையனை பத்தி நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஆமா, எனக்கு என்ன செய்யறதுன்னே புரியலம்மா. வனதி, பேசாம போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா என்ன? நீயும் என் கூட வரியா? மேடம், எனக்கு அர்ஜென்ட்டா டிசியோட செங்கல்பட்டு வரைக்கும் போகணும். ஓஹோ. மேடம், எனக்கு என்னமோ உங்க பையன் 1-2 நாள் சுத்திட்டு திருப்பி வந்துருவான்னு தோணுது. இன்னும் 1 நாள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு நான் நினைக்கிறேன். இல்ல வனதி, அவன் லோக்கல்ல இருக்கும்போதே அவனுக்கு காசு வேணும்னு வந்து நச்சரிச்சுட்டே இருப்பான். இப்படி 2-3 நாளா சத்தமே இல்லாம இருக்கிறத பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி சரின்னு படலம்மா. எங்கேயாவது போறதா இருந்தாலும் அதுக்கு காசு வேண்டாமா? மேடம், எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். இந்த இஷ்யூ ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு. இதுல மத்தவங்க அட்வைஸ் பண்ணா எது சரி எது தப்புன்னு தெரியாது. ஏன்னா உங்க மென்டல் ப்ரெஷர் மத்தவங்களுக்கு புரியாது. போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதா இல்ல இன்னும் 1 நாள் வெயிட் பண்ணி பாக்குறதான்னு நீங்க தான் முடிவெடுக்கணும். போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கற மாதிரி இருந்தா தயவு செஞ்சு என் பேரை எடுக்க வேண்டாம். ஏன் வனதி, நான் உன் பேரை மிஸ்யூஸ் பண்ணிடுவேன்னு பாக்குறியா? சேச்சே, நான் அதுக்காக சொல்லல மேடம். நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா இந்த ஏரியா லிமிட்குள்ள தான் வரும். இந்த ஏரியா போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கும் எனக்கும் ஆகாது. என் பேரை சொன்னீங்கன்னா உங்களுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய ஹெல்ப் கூட கண்டிப்பா அவர் பண்ண மாட்டாரு. அதுக்காக தான் சொன்னேன். இது ஒரு பெரிய நெகட்டிவ் இம்பாக்டா மாறும். ஓ அப்படியாம்மா? சரி மேடம், எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். பாய்.